ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து வழக்கில் பேச்சுவார்த்தைக்கு வழிவகுத்த குடும்ப நல நீதிமன்றம். குழந்தைகளை கருத்தில் கொண்டு இருவரும் சமாதானமாக வாழலாமே. பேச்சுவார்த்தையில் தம்பதி எடுத்த இறுதி முடிவு என்ன? பச்சை டி-ஷர்ட்டில் நீதிமன்றத்திற்கு வந்த ஜெயம் ரவி பசுமையான முடிவை எடுப்பாரா? ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியை காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 15 ஆண்டுகால திருமண உறவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தால் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து தனித்தனியாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இவ்வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இம்மனுவை விசாரித்த சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் அந்த தம்பதிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி ஆர்த்தி இருவரும் நேரில் ஆஜராகிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது மத்தியஸ்தர் நேரில் ஆஜராகி இன்னும் சமரச பேச்சுவார்த்தை முடியவில்லை என தெரிவித்தார். இதையடுத்து சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு பேசும்படி ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜனவரி 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி ஆர்த்தியோடு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.